அனைத்து தமிழக உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். தமிழகத்தின் தலைநகரமாக செயல்பட்டிருக்கும் சிங்கார சென்னை, அப்படிப்பட்ட ஒரு சென்னையை சிங்கார சென்னையாய் அதிகாலை 1 மணி முதல் பகல் வரை மக்கள் புழங்கக்கூடிய அந்த சென்னையை சிங்கார சென்னையை மாற்றும் நமது உடன்பிறப்புகளும் நமது சகோதரர்களும் சகோதரிகளுமான துப்புரவு தொழிலாளர்களின் 11வது நாள் போராட்டம். இத்தகைய போராட்டத்தை பார்க்கும் பொழுது நெஞ்சம் பதறுகிறது, உள்ளம் பதறுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய கழிவுகளையும் நம்ம தேவையில்லாத போடுறதை அவங்க எடுத்து சுத்தப்படுத்துகிற அவர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால், நாட்டை அசுத்தப்படுத்துகிற நமக்கு என்ன நிலைமை என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாட்டை சுத்தப்படுத்துபவர்களுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால், நாட்டை அசுத்தப்படுத்தும் நம்மளுக்கு என்ன நிலைமை எடுத்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளாமல், இவர்கள் தானே, இந்த மக்கள் தானே, தேர்ட் பீப்புள், ஓசி, இந்த மக்கள் தானே அலட்சியமாக, அவதூறாக, மிக கேவலமாக ட்ரீட் பண்ணும் இந்த அரசுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். அவர்கள் போட்ட வாக்கால் தான் இன்று நம்ம நாற்காலில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று இருக்கிற அமைச்சர் அன்று அந்த மக்களை சந்தித்தனால தான் அவர் இங்கே அமைச்சராக இருக்கிறார். இன்று இருக்கிற மேயர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மக்களை சந்தித்தால் மட்டும்தான் மேயர் இருக்கிறார். அன்று உங்களை சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதை இதுதானா? 11 நாள் போராட்டம், பல லட்சம் மக்கள் கூடுகிற சிங்கார சென்னையில் முக்கிய ஸ்தலமான ரிப்பன் மாளிகை, சென்னை சென்ட்ரல், அங்கு உயர்நீதிமன்றம் செல்லக்கூடிய பாதை, தலைமை செயலகம் செல்லக்கூடிய பாதை, எண்ணற்ற எம்எல்ஏ எம்பிக்கள் அமைச்சர்கள் செல்லக்கூடிய பாதையில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடக்கிறதே, யாரும் கண்டும் காணாமல் இருக்கிறது. நெஞ்சம் பதறுகிறது. ஆகவே உடனடியாக இளைஞர்கள், மாணவர்கள், நீங்கள் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். இதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டும். நம் மக்கள், நம் உரிமை, அவர்கள் வாழ்வாதாரத்திற்கான ஒரு போராட்டம். அதை வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும். தமிழக அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்று சொன்னால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல், அதற்கான பதிலை கண்டிப்பாக மக்கள் கொடுப்பார்கள். என்று இருக்கக்கூடிய மக்கள் யாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. அனைவருமே கைபேசியை பயன்படுத்துகிறார்கள், அனைவருமே இணையதளத்தை பார்க்கிறார்கள், அனைவருமே படிக்கிறார்கள். படிக்கவில்லை என்று சொன்னாலும் வீடியோக்களை பார்க்கிறார்கள். ஆகவே இது போன்ற ஒரு அவல நிலைமை மீண்டும் மீண்டும் மீண்டும், ஒருபுறம் கஞ்சா போதை, ஒருபுறம் கொலை கொள்ளை, ஒருபுறம் கற்பழிப்பு, ஒருபுறம் சிறு மக்கள் சிறுமிகளுடைய பாலியல் துன்புறுத்தல், எத்தனையோ நடக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி தன் வாழ்வாதாரத்திற்காக, தன் குழந்தைகள் பிள்ளைகளின் மேம்பாட்டிற்காக, தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு எந்த நிலைமைக்கு போக வேண்டும், உயிரை கையில் பிடித்து கொண்டு நள்ளிரவு முதல் காலை வரை இந்த சென்னையை சிங்கார சென்னையை மாற்றக்கூடிய மக்களுக்கு இந்த நிலைமை என்று சொன்னால், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் ஆதிக்குடி, அவர்கள் பூர்வக்குடி, இன்று எங்கிருந்தோ வந்திருக்கிறவர்களுக்காக நீங்கள் வக்காலத்துக்காக அவர்களை விரட்டி அடிக்கிறீர்களே, அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த சென்னையே கிடையாது. நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உடனடியாக அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வழிவகை செய்ய வேண்டும். கொச்சையாக பேசுவதை நிறுத்த வேண்டும், அலட்சியப்படுத்துவதை நிறுத்த வேண்டும். அவர்களும் மக்கள், அவர்களுக்கும் வாக்குண்டு, அவர்களுக்கும் உரிமை உண்டு. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். எழுதப்பட்ட சட்டம் அனைவருக்கும் சமமானது. அத்தகைய சட்டத்தின் அடிப்படையாக மனிதர்களாக அவர்களை பாவிக்க வேண்டும். அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். தொடர்ந்து கொச்சைப்படுத்திய ஒரு மேயர் பிரியா அவர்களை நாங்கள் இது மூலம் வன்மையாக கண்டிக்கின்றோம். நீங்கள் சொல்லுகிறீர்கள் முதலமைச்சர்கள் சாப்பிட்டார், டீ குடித்தார். ஏன் அவர்கள் மக்கள் கிடையாதா? அவர்களுக்கு உணர்வுகள் கிடையாதா? ஏன் அப்படிப்பட்ட மக்களோடு வாக்கு கேட்கும்போது தெரியவில்லையா? அவர்களை சாப்பிடுவது மட்டும் சொல்லுகிறீர்களே, நாங்கள் வாக்கு கேட்டோம், வாக்கு சேகரித்தோம், எங்களுக்கு வாக்களித்தார்கள், இன்னைக்கு ஆட்சி அறையில் அமர்ந்து கொண்டிருக்கும் சொல்லுங்கள். அதையும் சொல்ல மறுக்கிறீர்கள். ஏன் மறுக்குகிறீர்கள்? மற வேண்டாம். அவர்களால் தான் இன்று நீங்கள், அவர்களால் தான் நாளை நாங்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே உடனடியாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். இதை தவறும் பட்சத்தில் மக்களுடைய எழுச்சி போராட்டம் தொடரும். தோழர் பாரதி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.